நாங்க இருக்கிறது சிட்டியில இருக்கோம். ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட்டு தான். ஒரு 5, 6 வீடு இருக்கக்கூடியது தான். அதில எல்லா குட்டீஸுமே வந்து ஸ்கூலுக்கு போற ஏஜ் ஆயிருச்சு. ஒரே ஒரு பாப்பா மட்டும் சின்ன பாப்பா. அவ வந்து எல்லாத்து வீட்லயுமே க்ளோஸு. எல்லாத்து வீட்டுக்கும் ஓடிருவா. எங்க வேணாலும் சாப்பிட்டுக்குவா, எங்க வேணாலும் தூங்கிக்குவா. அந்த மாதிரியே க்ளோஸா இருந்துட்டு இருந்தா. அந்த பாப்பானாலேயே நாங்க 4, 6 5, 6 வீடும் பார்த்திங்கன்னா, ரொம்ப க்ளோஸா தான் இருந்தோம். எந்த ஃபங்க்ஷன் போனாலும் சேர போறது, ஏதாவது கீழ கடைக்கு போறதுனாலும் அப்படி அந்த அளவுக்கு க்ளோஸா மிங்கிள் ஆயி இருந்தோம் அந்த மாதிரி. ஒரு டைம் எங்க வீட்ல தான் மெயினா வந்து தூங்குறதா இருந்தாலும் சரி, சாப்பாடு ஊட்டுறது, குளிச்சு விடுறது, தூங்க வைக்கிறது, ஒரு டைம் வந்து நைட்டுமே நம்ம வீட்ல தூங்கிருவான். அப்புறம் மறுபடியும் அவங்க வீட்ல எடுத்து கொண்டு வச்சுட்டு வருவோம். அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸா இருந்தது. ஏன்னா எனக்கு மேரேஜ் ஆகி 2, 3 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு குழந்தை இல்ல அப்படிங்கிறதுனால, எனக்கு வந்து அவ மேல ரொம்ப பாசமா கொஞ்சம் அஃபெக்ஷன் அதிகமா இருந்த மாரி இருந்தது. ஒரு டைம் வந்து ஒரு 6, 7 நாள் வந்து அவங்க பாட்டி வீட்டுக்கு போயிட்டா. எமர்ஜென்சி டைம் அப்படிங்கிறதுனால பாட்டி வீட்டுக்கு போயிட்டாங்க. மேக்ஸிமம் எங்க ஊருக்கு போனாலும் காலையில போனா நைட்டு வந்துருவான். ஏன்னா அந்த குட்டி பாப்பாவோட அப்பா வந்து வேலைக்கு போயிட்டுருக்கனால, கம்பெனிக்கு போயிட்டுருக்கனால சாப்பாடு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக காலையில செஞ்சு வச்சுட்டு போனா நைட் டிஃபன் செய்யறதுக்கு அவங்க அம்மா எப்படி இருந்தாலும் பாப்பா கூட்டிட்டு வந்துருவாங்க. அதனால அப்படியே போயிட்டு இருந்ததுனால இந்த டைம் தான் வந்து ஒரு 6, 7 நாள் அங்கேயே ஸ்டே பண்ற மாரி ஆயிருச்சு. அவங்க பாட்டி வந்து தவறிட்டாங்க. அதனால அங்கேயே ஸ்டே பண்ணிக்கிட்டாங்க. என்னால அது ஏத்துக்கவே முடியல. என்னால பார்க்காமயே இருக்க முடியல. அவள பார்க்கலாம் போலயே ஒரு மாதிரி ஃபீல் பண்றக்கு ஆரம்பிச்சுட்டேன். அப்புறம் ஒரு 5, 6 நாள் கழிச்சு வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் நைட் டைம் தான் ஒரு 7:00 ரேஞ்சில தான் வந்தாங்க. நானே வந்தோனேயுமே பாப்பா டயர்டா இருப்பான்னு சொல்லிட்டு அந்த அன்னைக்கு சப்பாத்தி தான் செஞ்சிருந்தேன். தூக்கிட்டு போய் சப்பாத்தி ஊட்டி வந்த டயர்ல வந்து சப்பாத்தி குடுக்கவே தூங்கிட்டா. சரி அங்கேயே தூங்க வச்சு அப்புறம் அவங்க வீட்ல கொண்டோய் விட்டுட்டு வந்தேன். அந்த மாரி போயிட்டுருக்கையில ஒரு நாள் வந்து அந்த பாப்பாவ வச்சே வந்து நாங்க கீழ் வீட்லயெல்லாம் கூட க்ளோஸ் ஆயிட்டோம். பக்கத்து வீடு அப்படிங்கிற மாதிரி. அவன் அங்கேயும் குட்டி பாப்பாலாம் இருக்கறனால, அங்க விளையாடுறதுக்கு போவா. நாங்களும் அவள கூட்டிட்டு போனதுனால அங்கேயெல்லாம் க்ளோஸ் ஆயிட்டோம். ஒரு டைம் பக்கத்துல வந்து வீடு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. மணல்லாம் கொட்டி வச்சிருந்தாங்க. நாமளுமே மணல பார்த்தா விளையாடலான்னு தான் தோணும். அதுவுமே அடிக்கடி பார்த்தீங்கன்னா, அந்த மணல் கொட்டி இருக்கிற பிளேஸ் வந்து நிழலா இருக்கும். அதனால அங்க விளையாண்டுட்டு இருந்தா. விளையாண்டுட்டு இருக்கையில தொட்டியெல்லாம் கொண்டு குடுத்துட்டு 2 பாப்பா இருந்தாங்க. சரி விளையாண்டுட்டு இருங்க பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நான் அவங்க அம்மாட்ட கூப்பிட்டு சொல்லிட்டு வந்துட்டேன். பாப்பா விளையாண்டுட்டு இருக்காப்பா பார்த்துக்க, எனக்கு கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நைட் டைம் வந்துட்டேன். எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு வந்தாலுமே நான் கொஞ்சம் எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா அவங்க அம்மா ஊருக்கு போயிட்டு வந்த 2 நாளில் பார்த்தீங்கன்னா துணி துவைக்காத இருந்தது. வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு கொஞ்சம் பார்த்துக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு எட்டி எட்டி பார்த்துக்கிட்டே நான் வேலையை செஞ்சுட்டு இருந்தேன். அப்புறம் டிஃபன்லாம் செஞ்சு வச்சுட்டு பார்த்தா பாப்பா காணோம். என்னடா பாப்பா காணோன்ட்டு அப்புறம் எல்லாம் சத்தம் போட்டு எல்லாம் தேடி எல்லா பக்கம் தேடி எங்கேயுமே கிடைக்கல. சரி அந்த இன்னொரு பாப்பா விளையாண்டுட்டு இருந்ததுல அந்த பாப்பாட்ட கேட்டதுக்கு, இல்லை இதுக்குள்ள தான் போய் ஒளிஞ்சிட்டு விளையாண்டுட்டு இருந்தோம். அந்த வீடு புது வீடு கட்டிட்டு இருக்காங்கல்ல அதுக்குள்ள அப்படின்னா. சரி உள்ளே போய் பார்த்தா அங்கே அந்த குச்சியெல்லாம் வச்சுருப்பாங்கல்ல, இப்போ தான் காங்கிரீட் போட்டிருந்தாங்க. காங்கிரீட் போட்டுனதுனால அங்கே முட்டெல்லாம் கொடுத்து வச்சுருந்தாங்க. அந்த குச்சியெல்லாம் முட்டு கொடுத்துருப்பாங்கள்ல அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அந்த குச்சியெல்லாம் ஆட்டியிருப்பாளாட்டிருக்கு. காரை வந்து அப்போ தான் போட்டதுனால அது அப்படியே இடிஞ்சு விழுந்து அப்படியே போட்டு அமுத்திருச்சு. அவங்க அம்மா அழுததையெல்லாம் எங்களால் கண்ணிலேயே பார்க்கவே முடியல. என்னாலேயே அதை ஏற்றுக்க முடியல அப்படின்னா பெற்றவங்களுக்கு எப்படி தான் இருந்திருக்கும். அதுலேருந்து என்னால் மீண்டே வர முடியல. அதனால் இதில் என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, குழந்தைங்க விளையாண்டுக்கிட்டு இருக்கையில் வீட்லேயே விளையாண்டாலும் அடிக்கடி வந்து எட்டி பார்த்துட்ருங்க ஹாலில் விளையாண்டுருந்தாலும். ஏன்னா அது கத்தி ஏதாவது வந்து எடுக்கக்கூடாது எடுத்து விளையாண்டுருச்சுன்னா அதுகளுக்கு என்ன தெரியும், குழந்தை தானே. அந்த மாதிரி இருந்தாலும் சரி வெளியே விளையாடுறதுக்கு விட்டிங்கன்னா முடிஞ்சால் கூட இருந்தால் விளையாடுறதுக்கு விடுங்க. முடியல அப்படின்னா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுங்க. குழந்தை வெளியே விளையாண்டுட்டு இருந்ததுன்னா பக்கத்தில் வெயிட் பண்ணுங்கள். முடியலைங்கிற பட்சத்தில் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுங்க. தயவு செஞ்சு குழந்தைகளை வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு தான் அதனுடைய அருமை தெரியும். குழந்தையை பெற்றா மட்டும் பத்தாது, அதை சேஃபாக வளர்க்குறது அப்படிங்கிறது நம்ம கடமை தான். அதனால் முடிஞ்ச வரையிலும் கேர்ஃபுல்லாக குழந்தைகளை ஹேண்டில் பண்ணால் தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன்.